குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/8/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்று காலை 11:34 வரை தசமி திதி. அதன் பின்பு ஏகாதசி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை ரோகிணி. அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் காலை 8:02 வரை துருவம். அதன் பின்பு வியாகதம். கரணம் இரவு 10:21 வரை பவகரணம். அதன் பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம். இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை சுவாதி. அதன் பின்பு விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. துளாராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினம் சனிக்கிழமை. அதுவும் இல்லாமல் ஏகாதசியும் சனிக்கிழமையும் ஒன்றாக வருவது மிக மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இன்றைக்கி வாங்கி கொடுங்க. ஏன்னா ஏகாதசி தினத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் 7 ஜென்மத்துக்கு உரிய பாவங்கள் அத்தனையும் தீரும். கர்ம வினைகள் தீரும். அதனால் பித்ரு சாபம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, முன்னோர்கள் சாபம் இதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா பசு அப்படின்னாலே அப்படின்னு சொல்கிறோம், கோமாதா. ஏன்னா பசுமாட்டில் தான் 3 கோடி தேவர்களும் இருப்பதாக ஒரு ஐதீகம் இல்லைங்களா. அதனால் அந்த பசுமாட்டுக்கு ஏகாதசி தினத்தில், அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருவதால் இன்றைய தினம் அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு. அதன் பிறகு நீங்கள் கோயில் உள்ள போயிட்டு பெருமாளுக்கு துளசியும் மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ, அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து நீங்கள் முதல்ல வணங்கும்போது தாயாரை வணங்கிட்டு கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக கோயில் உள்ள போகும்போது விநாயகரை வணங்குறோம் இல்லையா. அதே போல் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் நீங்கள் வணங்கிட்டு தாயாரை வணங்கிட்டு அப்புறம்தான் பெருமாளை வணங்கணும். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. அதே போல் இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி கொஞ்சம் அட்சதை செஞ்சு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சு, அது எப்பொழுதுமே வச்சுக்கலாம். அன்றைக்கு ஒரு நாள் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது பேக்லேயே இருக்கலாம். வேணும்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ அதை மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் சுக்கிர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார், ரிஷபத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். இன்றைய தினம் நம்ம பணம் வருவதற்கான ஒரு பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம். நம்ம கடகராசிக்கு பார்த்தோம். இன்றைய தினம் சிம்மராசிக்கு பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்கள் பணத்தடை, அதே மாதிரி வேலை, கடன் தீர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் சிறப்பு வாய்ந்தது. என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் தூங்கும்போது
இரவில் தூங்க போகிறீங்க இல்லையா, அப்போது என்ன பண்ணுங்க, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் நிறைய தண்ணி ஊற்றி, சொம்பு இல்லைன்னா ஐயோ இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க, பித்தளை சொம்பு இருந்தால் கூட ஓகே, சரிங்களா? அதில் நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் தூங்குகிற இடத்துல தலைக்கு, நீங்கள் தூங்குறீங்களா அந்த தலைக்கு பின்னாடி அந்த தண்ணியை வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய செடி ஏதாவது இருந்ததுன்னா அந்த செடியில் அந்த தண்ணியை ஊற்றுறது நல்லது. இது என்னென்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவிட்டி இது இழுத்துக்கும். அது இழுத்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் அது கொடுக்கும். அதே சமயத்தில் தடைகள் எல்லாம் உடையும். நீருக்கு நிறைய சக்தி உண்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கின்ற நெகட்டிவிட்டெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை இது கொடுக்கும், சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களால், அதாவது உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நெருக்கடிகள்லாம் மறையும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். தேவையற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்குது. அதே சமயத்தில் பண வருவாயும் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்கிறத கொஞ்சம் குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. நல்ல வருவாயும் இருக்கும். மனசில் சில விஷயங்கள், சில பேருக்கு சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா அதனால் உண்டாகின்ற ஒரு கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த ஒரு தெளிவு இல்லாத ஒரு தன்மை, ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள்லாம் இன்றைக்கி குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தற்பெருமை தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஏன்னா உங்கள் ஜென்மத்திலே சந்திரன் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஈர்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சில செயல்களில் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உணவு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இன்றைய தினம் இருங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்கள்னால் இந்த நம்ம லேப்டாப் கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் கூட விலையுயர்ந்த பொருள் தான். அதெல்லாம் கொண்டு போகும்போது கவனமாக இருங்க. வீட்டில் இருக்கும்போது இந்த கையில் இந்த வைர மோதிரம், இன்றைக்கி வெள்ளியே இன்றைக்கி விலை அதிகமாக விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த பொருட்கள் மீதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு தேடாதீங்க. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அதே போல் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களும் சரி, உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதிசய வடகு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு சிந்தனை ஓட்டம் இன்னைக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு
சில வேலையிலும் சரி, குடும்பத்திலும் சரி நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது, தொழில் விருத்தி அடைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி பிடிவாத குணம் இன்றைக்கி நிறைய இருக்கும். இதை செய்யணுன்னா செஞ்சே முடிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் இருக்கும். அதே சமயத்தில் தாய்மாமன் வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். வழக்கு தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் முக்கியமான சில பெரிய மனிதர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு மனசுக்குள்ள சில இனம் புரியாத ஒரு சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு தருணம், நினைவுகள், அதன் மூலம் கவலைகள் தோன்றி விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பழைய விஷயங்களெல்லாம் என்றைக்குமே திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தால் வேலைக்கே ஆகாது. முன்னோக்கி செல்லுங்கள். முயற்சி, அது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நம்ம என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசய 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட்டால் எல்லா விதத்திலும் இன்றைக்கி நன்மையாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த தேவையற்ற கவலைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் தொழிலில் லாபம் இருக்கும், வியாபாரத்தில் லாபம் இருக்கும், வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் எடுத்த காரியத்தில் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சபை சார்ந்த துறைகளில் கொஞ்சம், அதாவது பேசுகிற பேச்சு இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துலையே கேது வேறு உட்காண்டிருக்கா. அதனால் அந்த பேசுகிறதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பேசினால் அதுலேயும் உங்களுக்கு ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மனதில் நினைத்த எண்ணங்களை செய்து முடிப்பீர்கள். உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒரு சோர்வு இதெல்லாம் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பார்கள். உங்களுக்கு மனதளவில் ஒரு புதுவிதமான இலக்கு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாகவும், வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும், வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. அதிசய கிழக்கு அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இதை செய்தால் இன்றைய நாள் நமக்கு நன்றாக இருக்கும். ஒரு இலக்கை நிர்ணயிப்பதில் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு தன்மை மாணவர்களுக்கு. சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். அரசு சார்ந்த பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பெரியோர்களின் ஆசீர்வாதம் இன்றைக்கி வாங்குங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். எண்ணிய சில வேலைகள் நினைத்தபடி நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பெருந்தன்மையான செயல்கள் மூலம்
மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தொழிலில் மேன்மை ஏற்படும். அதே சமயத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட வடகிழக்கு அதிர்ஷ்டம் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது சிறு தொழில் குறுந்தொழில் செய்பவர்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார். ஆனால் உங்களுடைய பரிணாமதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் தேவையற்ற குடும்பத்தில் பிள்ளைகளிடத்திலும் சரி, அதே மாதிரி உறவினர்களிடத்திலும் சரி, தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். கல்வி சார்ந்த பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி ஒப்பந்தக்காரர்கள், இந்த ஒப்பந்தம் செய்து ஒரு தொழில் நடத்துபவர்கள்லாம் அந்த விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். இருந்தாலும் கண்டகச்சனி நடந்துகிட்ருக்கு. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி விஷயத்தில் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை அதிர்ஷ்டம் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடலில் ஒரு மந்த நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமான ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணம் வர்றதில் ஏற்றம் இறக்கம் இன்றைக்கி இருக்கும். தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்கள் வட்டாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய நபர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக வாக்குறுதி கொடுங்க. சிந்தித்து கொடுங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருக்கட்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உயர் அதிகாரிகளிடம் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சில் நிதானத்தை இன்றைக்கி காட்டணும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நிதானத்தை நீங்கள் அனுசரித்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி விநாயகர் பெருமானை வணங்கிட்டு போங்க. பெருமாளையும் வணங்கிட்டு போங்க. சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்டம் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்கள் வட்டாரம் இன்றைக்கி விரிவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் நிலவும். சகோதரர்களால் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய எண்ணங்கள்லாம் கைகூடும். மற்றவர் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி
குடும்பத்திலையும் சரி விட்டு கொடுத்தல் புரிதல் எல்லாமே இன்றைக்கி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஓரளவுக்கு புரிதல் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் இன்றைய நாள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அரசு பணிகளில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இந்த ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சுபம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி மதிப்பளித்து செயல்படுங்கள், எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விதத்திலும் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். அதாவது குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் இருந்து வந்த சில தடைகள்லாம் விலகி நல்ல வேலை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சில பேர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்வாங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உதவிகரம் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நெருக்கமானவர்களிடம்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்போ அந்த வேலை சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் ஒரு அனுகூலம் ஏற்படும். புதிய பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் மனதில் நினைத்திருந்த ஆசைகள், அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தன வரவு நன்றாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்களால் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி மனசில் ஒரு புதுவிதமான ஒரு தேடல் பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்கள், கால்நடைத்துறை சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணங்கள், அதன் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இன்றைக்கி உண்டு. அதிசய கிழக்கு அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சரி, இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார்.
அதாவது தனஸ்தானத்தை குரு பார்க்குறார், அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நடக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். தனிப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்துருங்க. குடும்ப விஷயத்தையும் மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் மாணவர்களுக்கு அதிகரிக்கும். அரசு செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாகவும் இருக்குது. இப்போ ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறீங்கன்னா பணம் வராமல் நின்று போய் இருந்தால் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் ஏற்படும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் வியாபாரமாகட்டும் குடும்ப விஷயமாகட்டும் வெளியில் சொல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக நன்மையை தரும். அதிசய கிழக்கு அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை ஒரு நல்ல சிறப்பை உங்களுக்கு தரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கும். அதாவது எதை சார்ந்து முயற்சி செய்தாலும் அது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி சிறுதூரம் பயணம் சென்று ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பவர்கள். பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். தாய்மாமன் வழியில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இழுபறியாக இருந்து வந்த செயல்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மை தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய முயற்சியில் ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைக்கி எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி என்னென்ன தேவை இருக்கோ அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.